இயேசு தெளிவாய் சொன்னார், யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டோம். born again in Christ. கிறிஸ்துவுக்குள். அடுத்து கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எப்படி அடக்கம் பண்ணப்பட்டோம்? ரோமர் 6வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஞான ஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள் எல்லாம் கையை உடைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஞான ஸ்நானத்தினாலே அடக்கம். கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டாச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட, ஏன்னா கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால் மட்டுமே 5வது வசனத்தை பாருங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டோம். ஞான ஸ்நானம் என்பது ஆப்ஷன் கிடையாது. ஞான ஸ்நானங்கிறது அவசியம். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால் மட்டுமே அவருடைய மரணத்தின் சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நம்ம இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்புறம் உயிரோடு எழும்பினார். அதற்கு அடையாளமாக தான் ஞானஸ்நானம். தண்ணீரில் மூழ்கும் போது பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுகிறான். திரும்ப எழும்பும் போது அது ஒரு சைன். தண்ணீர் நம்முடைய பாவ அழுக்கை என்ன செய்யாது? போக்காது. அவருடைய இரத்தம் தான் நம்முடைய அழுக்கை போக்கும். அவருடைய வசனம் தான் நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கும். அப்போ இந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்பது அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறதாய் இருக்கிறது. எனவே நான் சின்ன வயசுலே நான் எடுத்துட்டேன். அதெல்லாம் பைபிள் நமக்கு டீச் பண்ணவே இல்லை. உங்க கையில் இருக்கிற பைபிளை பாருங்க. ஆமாம், அப்படி எங்கேயுமே பைபிளில் கிடையாது. வேதத்தில் இல்லாததை நம்ம செஞ்சுட்டு அதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள மாறணும். அவன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படணும். அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் இந்த உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பேதுரு சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களாம்? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். ஞானஸ்நானம் எடுத்தாதான் கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறது, அப்புறம் வியாதி மாற ஞானஸ்நானம் எடுக்கிறது. இந்த மாதிரி அப்படி அல்ல. இது உடன்படிக்கை. இது கட்டாய திருமணம் அல்ல. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது குழந்தை திருமணமும் அல்ல. நம்ம கவர்மெண்டே குழந்தை திருமணத்தை தடுக்குன்னு சொல்லும் போது பரலோக கவர்மெண்ட். ஹல்லேலூயா. ஆமென். இது மனப்பூர்வம். அதனாலதான் குழந்தையா இருக்கும்போது இயேசுவை தூக்கிட்டு போனாங்க. 12 வயசுல இயேசுவை கைப்பிடிச்சிட்டு கொண்டு போனாங்க. ஆனா 30வது வயசுல இயேசுவை தூக்கிட்டும் போகல, இயேசுவை கைப்பிடிச்சு இழுத்துட்டும் போகல. பாருங்க, சின்ன பிள்ளை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் இந்த ஜூன்ல நிறைய நம்ம சர்ச்சில் பொடி பிள்ளைங்கள்லாம் போய் ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக போனாங்க. தூக்கிட்டே போனாங்க. ஸ்கூல் வரைக்கும் இது பிரின்சிபால் மாதிரி போன பிள்ளைங்க டோரை பார்த்ததும் ஓன்னு அழ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் இதே பெற்றோர் 12th படிக்கிற பிள்ளைய இப்படி இழுத்துட்டு தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? காலேஜ் படிக்கிற பிள்ளைய அப்படிதான். பாஸ்டர் நீ ஞானஸ்நானம் எடுக்க போறியா? பாஸ்டர் வா சர்ச்சு வர சும்மா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க பாஸ்டர். ஏன்னா முக்கிறதுக்குன்னு எனக்கு இப்படியெல்லாம் கொண்டு வரக்கூடாது. பிள்ளைங்கள்ட்ட ஆலோசனை கொடுங்க, பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இது அவங்களா எடுக்கிறது. ஆமென்.
ஒரு பிரதர் வந்தார் போன வருஷம். பாஸ்டர் எனக்கு நாளைக்கு ஞானஸ்நானம் தருவீங்களா? ஏன்? அடுத்த வாரம் கல்யாணம். அவளே மூக்குவா, கவலைப்படாத. சர்டிபிகேட் கேட்கிறாங்க. அப்படிலாம் இங்க யாரும் வரக்கூடாது. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அது மட்டுமல்ல, கொலோசியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாயும். அப்ப ஞானஸ்நானம் பெற்று ஒருத்தன் எழும்பும் போது அவனுக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கணும் தெரியுமா? எப்படி கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிதாவின் மகிமையினாலே உயிரோடு எழுந்தாரோ அதே போல கர்த்தர் என்னையும் எழுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.